கா 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 கா. என்ன காக்கா சாப்பிட்டு அதான் பாத்துட்டு இருந்தேன். தண்ணி கேக்குது காக்கா. ஆமா நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு காக்கா. நல்லா இருந்ததா, நெய் போட்டு இருந்ததா. தேங்க்ஸ்னு சொல்லிச்சு உனக்கு. அப்படியா? ஆமா. எந்த காக்காடா பேசும்? இதோ அங்க உட்கார்ந்து இருக்கு பாரு அந்த காக்கா. அநேகமா அது உங்க தாத்தா தான் நினைக்கிறேன். கா 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 கா. ஒரு காக்கா கூட கா 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 கா. கா 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 கா. என்ன பண்ற? காக்காக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன். நீங்க காக்காக்கு போடுற சாதத்தால தலைவர்கள்லாம் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறாங்க தெரியுமா? நீ எல்லாம் கூப்பிட்டா காக்கா வராது. ஏன்? அதுக்கு தெரியும் யார் கூப்பிட்டா வரணும்ட்டு. அதுக்கு எப்படி தெரியும்? நீ கூட நான் வச்சுக்கிறேன் காக்காக்கு சாப்பாடு. ஏன் நீ வச்சா மட்டும் வந்துருமா? யோ அதுக்கு ஒரு மனசு வேணும், ஒரு முகபாவம் வேணும், ஒரு முக ஜாடை வேணும், அந்த முக ராசி வேணும். ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? கிடையாது. எனக்கு என்ன குறைச்சல்? அந்த காக்காங்கெல்லாம் பதறிடுச்சுன்னு பறந்துருங்க. இங்கே வந்துட்டியா உயிர் எடுக்கிறதுக்கு? குடியா நான் வைக்கிறேன் காக்காக்கு சாப்பாடு. நீ போய் மத்த வேலையை பாரு போ. சாம்பார் பாரு அடி பிடிக்குது பாரு போ. இந்த பிடி பிடி போற கூடு போ. வந்துருச்சா பாரு. என்னது காக்கா? அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ போ. அது புரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் கூப்பிடுறேன் போ. சீக்கிரம் வச்சிட்டு வர. கா 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 கா. என்ன காக்கா சாப்பிட்டு அதான் பாத்துட்டு இருந்தேன். தண்ணி கேக்குது காக்கா. ஆமா நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு காக்கா. நல்லா இருந்ததா, நெய் போட்டு இருந்ததா. தேங்க்ஸ்னு சொல்லிச்சு உனக்கு. அப்படியா? ஆமா. எந்த காக்காடா பேசும்? இதோ அங்க உட்கார்ந்து இருக்கு பாரு அந்த காக்கா. அநேகமா அது உங்க தாத்தா தான் நினைக்கிறேன். அப்ப சாதா காக்கா உங்க கிராண்ட் ஃபாதரா, அண்டங்காக்கா உங்க கிரேட் கிராண்ட் ஃபாதரா? இன்னைக்கு உங்க அப்பா வரலையா? எங்க போயிட்டாரு? எவ கூட ஊர் சுத்திட்டு இருக்காரு? ஏன்டா அந்த பொழப்பு உனக்கு? உனக்கு காக்காக்கு சாப்பாடு வைக்க சொன்னா நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பாரு காக்கா தான் சாப்பிட்டுச்சு பாரு. காக்கா சாப்பிட்டுச்சா இல்ல இந்த அண்டா காக்கா சாப்பிட்டுச்சா? பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசுறவள வச்சுக்காத. வேற எந்த மாதிரி பேசணும் நீ பண்ற வேலைக்கு? நீ ஒண்ணா முடிஞ்சா அந்த காக்கா கிட்ட கேட்டுக்கோ. ஏன் அதுக்கு பேச முடியாதுன்றதுக்காகவா? எதுக்கு அந்த பொழப்பு உனக்கு? என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் காக்கா கூட ஒரு சாப்பாடு வைக்க விட மாட்டியா நீ? ஏயா சும்மா. இப்ப காக்கா தானே சாப்பிட்டுச்சு. அத கூட மட்டும் புடிங்கி சாப்பிடுவ? வாயில ஜீவன் வந்து சொல்லாதுன்னு தான் நினைச்சிட்டு சொல்ற. அப்பப்ப அமாவாசைக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன் வடை பாயசத்தோட, அதையும் இந்த மாதிரிதான் பண்றியா? ஏன் எனக்கு ஒழுங்கா கொடுத்தா நான் எப்படி பண்ண போறேன்? ஒழுங்கா கொடுத்தா நான் என்ன பண்ண? இவ்வளவு வைக்கிற எனக்கு தம் தூண்டு கொடுக்குற. யாருக்கு வைக்காம தின்னா வேற என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அது என்னமோ தெரியல போ. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. அப்படி கொடுத்தா இப்படிதான் திரும்பவும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா உனக்கு தான் வாய் இருக்கு, கை கால் இருக்கு, போட்டு சாப்பிட வேண்டியது தானே. போய் எங்க விடுற? உள்ள போனாலே கேக்குற எது கிச்சனுக்குள்ள போற, என்னத்த தின்ன போற, என்னத்த வாங்க போற, என்னத்த பார்க்க போறேன்னு. அது எப்படி திட்டுது பாருடா பேச முடியாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுதான் சொல்லிச்சு. என்ன பொழப்போ இதெல்லாம் உனக்கு சொல்றதே தெரியல. நீ சாப்பிட்டுக்கோனா அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லிச்சு. அது சொன்னனால தான் நான் சாப்பிட்டேன். போய் உன்கிட்ட கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும் என் புத்திய? என்ன ஏன் நல்ல ஒரு நிமிஷம். என்ன இல்ல உன் புத்தின்னு சொன்னீங்க. இங்க வர. ஏய் இங்க வா. என்னப்பா? நான் எங்க போற? இல்ல உன் புத்தியே சொன்னீங்க, செருப்பால அடிச்சுக்கணும்னு சொல்லுவல்ல. இதுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது. இது மட்டும் நல்லா தெரியுது. ஆள் வளர்ந்துருக்கு, மூளை வளர்ந்துருக்காடா உனக்கு தடிமாடே. போய் அதுக்கு வச்ச குட்டா நான் ஏன் இந்த மாதிரிலாம் திட்டு வேலை பண்ண போறேன்? ஏண்டா கொஞ்சம் கூட வைக்கலையாடா? ஏன் விட்டு அந்த இலைய கூட தின்னு இருக்க வேண்டியதானே? அது உனக்காக உனக்காக வச்சேன். உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க. எதுக்கு இந்த இலைய? சரி நீ ஒரு மாடு மாதிரி திம்பியே, இந்த இலைய வந்து திம்பான்ட்டு. உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப அப்படியே வாங்கிடுறேன் பாத்துக்கோ. ஏய் என்னதான் நீ பண்ண மாட்டே? காக்காக்கு முந்திரி திராட்சை எல்லாம் வச்சிருக்கேன். எனக்கு இவ்வளோண்டு கொத்தா அதுலயும் ஒண்ணுமே இல்ல. அதான் அடியில இருக்கிறது சுரண்டு கொடுக்குற. அதுக்கு மட்டும் ஏன் உங்க தாத்தா உங்க அப்பான்றனால அதுல முந்திரி திராட்சை வைக்கிறியா? சாஸ்திரத்தை படிக்காதடா சண்டாளா. காக்கா மட்டும் சாப்பிட்டு நல்ல பலமா இருக்கணும்.
நான் அப்படியே தொங்கி போயிடணுமா? இது கூடமாடா போட்டி? எது எதுலலாம் போட்டி போடணும்னு தெரியாதா உனக்கு? பாரு நம்மளது ஒரு காக்கா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. உன்னாலதான் வர மாட்டேங்க காக்கா, ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு. சுட்டுறேன் பாருல எங்க காக்காவையும். இவ்வளவு பேசாதுடா அபசகுணமா. அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள். யார்ட்ட விடுறீங்கானோ ரீலு? இவ்வளவு நீ திட்டனா கேட்டுட்டு இருப்பாங்க. சரி இப்ப மத்தியானம் படையல் போடுவல்ல உங்க அப்பாக்கு, அதை கூடு நான் காக்காக்கு வைக்கிறேன். ஏன் அதையும் பிடிங்கி சாப்பிடறதுக்காக ஓடுறா ஓடுறா? ஒண்ணுத்தையும் வைக்காத. மாடு மாடுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? மாட்டு பையலே உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? கரெக்டா தான் சொல்றேன். நீ யாருடா மாடுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் கேட்ட பாரு. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. நீ வெள்ளை எருமை மாடு பாத்திருக்கியா? பாத்திருக்கியா இல்லையா? இல்ல. இப்ப கண்ணாடியில பாரு, தெரியும் பாரு. வெள்ளை எருமை மாடு பெரிய காமெடி. நான் அப்புறமா சிரிக்கிறேன். போ போடா. வந்துட்டான் பெருசா காக்காக்கு சாப்பாடு வைக்க. இப்போ வேற ஏதாவது சங்கர பொங்கல் இருந்தா எடுத்துட்டு வா, நான் வைக்கிறேன் காக்காக்கு. பூ எதுவும் இல்லங்க, குண்டாதான் இருக்கு. வேணா குண்டால எடுத்துட்டு சாப்பிடு. அங்க சாமிக்கு வச்சிருக்கியா அது? அடப்பா அதாவது விட்டு வை. நீ பேசப்படாது. சாயங்காலம் விளக்கு ஏத்தணும். நான் அதுக்கு சும்மா வெறுமனே விடக்கூடாதுங்க. படைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவியா? வாழைப்பழம் கூட நான் மாடு கொடுக்குறேன் போயிட்டு. ஏன் மாடு கொடுக்குற சாக்க நீ சாப்பிடலான்னு பாக்குறியா? இதே மாதிரிதான் பண்ணுவியா ரவி? நீ திருந்தவே மாட்டியா ரவி? தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு? காக்காக்கு தாகம் எடுக்குது. காக்காக்கு தாகம் எடுக்குதா? போ மொண்டு குடி.